ஆமா. தலையிலே கங்காதேவியும் கொலுவிருந்தார். கொலுவிருந்து வருகிறார். மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதியோடு ஆமா இளைய மகனாகிய வேல்முருகனும் கொலுவிருந்தார். கொலுவிருந்து வருகிறார். கையிலேயில் மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் சூழ தேவர்கள் சூழ இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரே. யாரெல்லாம் சுவாமி? சுவாமி ஆகாயத்தில் சூரியராமே, ஆகாயத்தில் சூரியராமே, அன்று கோலே சந்திரராமே, ஆகாய அணியோரே, ஆகாய அணியோரே, கங்காதேவி கொலுவிருந்தாரே, அணியோரே, அணியோரே, அமரோரே கங்காதேவி கொலுவிருந்தாரே. வாயுலோகம், வரலோகம், யமலோகம், தவலோகம், சக்திலோகம், சிவலோகம், சிவலோகம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய 14 உலகத்தை படைத்தார். இறைவன் அதனை 3ஆகவே சிருஷ்டித்தார். எப்படி எல்லாம் சிருஷ்டித்தார்? அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும் அதனை பிரித்தார். ஆமையா. அதலை என்றால் என்ன? ஏப்பா அதலை என்ன யார் இருக்கா? அதலைனா ஆகாய உலகம். ஏப்பா இந்த வானலோகம். அங்க மும்மூர்த்திகள் வாழ்ந்து வராங்க. ஆமா ஆமா. மும்மூர்த்திகளுக்கு என்ன வேலை? ஏப்பா என்ன வேலை? படைக்கக்கூடிய பொறுப்பு பிரம்மாவுக்கும், ஆமா, காக்கக்கூடிய பொறுப்பு எம்பெருமான் கோபால கண்ணனுக்கும், ஏப்பா அந்த மாயவன் மதுசூதனுக்கும், அழிக்கக்கூடிய பொறுப்பு சிவபெருமானுக்காகும். ஆமோ. இதுவே அதலை உலகம், அதாவது ஆகாய உலகம். ஆமையா. சுதலை என்றாலே என்ன? ஏப்பா நாம் ஆளக்கூடிய அந்த மத்திம பூமி. இந்த மத்திம பூமியிலே ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மாநில மனுக்களையும் இறைவன் படைத்தார். ஆமா. யாருக்கு ஓரறிவு? யாருக்குக்கா? கல்லுக்கு ஓரறிவு, புல்லுக்கு ஈரறிவு, மரஞ்செடி கொடிகளுக்கு 3 அறிவு, 3 அறிவு, பாம்பு பள்ளி பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடு கன்று காடைகளுக்கு 5 அறிவு. 6 அறிவு யாருக்கு? நாமளை போன்ற மாநில மனுக்களுக்கு 6 அறிவை கொடுத்தார். அறிவு 6ஐயும் கொடுத்து ஆசை 3ஐ கொடுத்தார். அது என்ன ஆசை எல்லாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆமா. மண்ணாசைனா என்ன? ஏப்பா இடம் பொருள் வாங்கணும்னே. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில முதல்ல மண்ணு மனையை சேர்க்கணும். மண்ணு மனையை தேடணும். அதுக்கு அடுத்தாப்புல பொண்ணு பொருளை சேர்க்கணும். நகநட்டு சேர்க்கணும். அதுக்கு அப்புறம் தான் 3வது ஆசையாக இருக்கக்கூடிய பெண்ணாசையை தர வேண்டும். பொண்டாட்டி ஆசையை தேடணும்னே. ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி சிவனுடைய வடிவத்திலே நம்மளை பெற்றெடுத்த தந்தைமார்களையும் படைத்து ஆதி சக்தியுடைய வடிவத்திலே நம்மளை பெற்றெடுத்த தாய்மார்களையும் படைத்தார் பகவான். இதுவே சுதலை உலகம். ஆதி பாதாள உலகம் என்றால் என்ன சுவாமி? ஆதி பாதாள உலகம் என்றாலே நம்ம வாழுக்கூடிய மத்திய பூமிக்கு கீழே இன்னொரு உலகம் உள்ளது. ஏப்பா இன்னொரு உலகம் உள்ளது. அங்கே யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறாரே? யாரெல்லாம்? அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவர்